ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு ஹெல்த்தியான ராகி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ராகி அரிசியெல்லாம் ஊற வச்சிடலாம். இப்போ நீங்கள் 1 கப் எடுத்துக்கோங்க, அந்த அளவுலேயே எல்லாமே எடுத்துக்கணும். 1 கப் ராகி, அப்புறம் 1 கப்பு அரிசி பச்சரிசி, அப்புறமா 3/4 கப் உளுந்து நல்லா உபரி ஆகுதுன்னா 1/2 கப் போட்டால் போதும். அப்புறமா ஒரு 3/4 கப் ஜவ்வரிசி, 3/4 கப்லேருந்து 1/2 கப் போட்டால் போதும். கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் சின்னதாக இருந்தால். இதெல்லாம் நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது பாருங்கள், நல்லா 6 மணிலேருந்து 7 மணி நேரம் ஊறினது. எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்சிருங்க. எல்லாம் மொத்தமாக போட்டே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இது நம்ம சாதா இட்லியை விட ரொம்ப சாஃப்டாக வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சத்து வேறு உடம்புக்கு. நம்ம வாரத்தில் 2 நாள் இது ஊற வச்சு அரைச்சி இட்லி சுட்டுக்கலாம். இப்போ இதெல்லாமாவே அரைச்சாச்சு. இதை நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம். கரைச்சி வச்சுட்டு இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். பாருங்கள், 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. மாவு பாருங்கள், இப்பவுமே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே நல்லாவே தெரியுது. இட்லி ஹார்டாக வருமோ என்னமோன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. இது பயங்கர சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தட்டுலையும் நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான், நம்ம இட்லி சுடுற மாதிரியே தான். இதில் நீங்கள் அரிசி, ராகி, உளுந்து இதெல்லாம் கரெக்டாக சரிசமமாக கரெக்டாக அளவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கனால வாரத்தில் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இட்லி. இது லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இட்லி கடகடன்னு ஆடுது. அந்த அளவுக்கு கேக் மாதிரி சாஃப்டாக இருக்குது. இதுக்கு தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தக்காளி சட்னி வச்சு நீங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த ராகி இட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.